எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. இப்போ இது வந்து ஒரு மவுஸ்ல என்னப்பா புதுசாக இருக்கு. ஸோ மவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎஸ் செட்டிங்ஸ் வந்து ஒவ்வொரு மவுஸுக்கும் மாறுபடும். அப்புறம் வந்து இந்த பட்டன்ஸ் வந்து நிறைய தரலாம். கஸ்டமைசேஷன் பண்ணக்கூடிய பட்டன் லே அவுட் தரலாம், அதுக்கான சாஃப்ட்வேர் தரலாம். அப்புறம் இந்த டிசைன் வந்து எர்கானமிக் டிசைன் அதை கொஞ்சம் மாற்றி வந்து தருவாங்க. ஸோ அவ்வளோதானே மவுஸில் பண்ண முடியும். பட் ஏசூஸ் வந்து ரூம் போட்டு யோசிச்சிருக்காங்க. இந்த ஏசூஸ் ஃப்ராக்ரன்ஸ் மவுஸ் இந்த நார்மல் மவுஸ் மாதிரி தான் சைலண்ட் மவுஸ், டூவல் மோடு, அட்ஜஸ்டபிள் டிபிஐ அதெல்லாம் இருக்கு. பட் எக்ஸ்ட்ராவாக பின்பக்கம் இந்த ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்க பேட்டரி இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு கம்பார்ட்மெண்ட் தந்திருக்காங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்டை அப்படி வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நீங்கள் பெர்ஃப்யூமை ஃபில் பண்ணலாம். ஸோ பாக்ஸுக்குள்ளே நீங்கள் வாங்கும்போதே ஒரு சின்ன பெர்ஃப்யூம் வயல் தந்திருக்காங்க. பட் நீங்கள் வேறு பெர்ஃப்யூம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு சக்ஷன் டியூபும் தந்திருக்காங்க. அப்புறம் இந்த கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஃப்ராக்ரன்ஸை ஃபில் பண்ணிட்டு திரும்பவும் இதை உள்ளே வச்சு இதை மூடிட்டா போதும். ஸோ நீங்கள் மவுஸை யூஸ் பண்ணும்போது ஃப்ராக்ரன்ஸ் உங்கள் சுற்றி வரும். ஏங்க நீங்க குளிக்கலைன்னா மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா இதுல வந்து ஃப்ராக்ரன்ஸ் வருது. ஸோ அவங்க வந்து சேஃபாக இருப்பாங்க. அவங்க குளிக்காட்டி இதுல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு, உங்க சுத்தி ஒரு ஸ்மெல் வருது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃப்ராக்ரன்ஸ் மவுஸை ஏசூஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரூம் போட்டு யோசிக்காங்க இந்த மணமணக்கும் ஏசூஸ் மவுஸ். ஸோ கம்ப்யூட்டர்ல அதிகமாக வேலை பார்க்கவங்களுக்கு இந்த வீடியோவை தட்டி விடுங்க, அவங்களும் இந்த ஃப்ராக்ரன்ஸ் மவுஸை பார்க்கட்டும். இந்த மவுஸை பத்தி நீங்க நினைக்கிறது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.